ஆரம்பிச்சு 1 மணி நேரம் ஆகுது. இந்த 1 மணி நேரமும் இவர்கள் முழுக்க நின்றுட்டே சிரவணம் பண்ணிருக்கா. இவன் எல்லாரும் தாளம் போட்டுதான் நிக்கிறவா முழுக்க சும்மா நிக்கல, தாளம் போட்டுட்டு தான் நிக்கிறா. இவருக்கு சந்தையா இருக்கிறா. நம்மளுக்கு வந்து கவாலீஸ்வரர் உட்கார்ந்து சேரும் கொடுத்து சௌக்கியமா உட்காந்துருக்கும். அதுக்கு திருப்பி நம்ம எப்படி கிடைக்கிற கவாலீஸ்வரருக்கு இழக்க வேண்டாம், பதிலைக்க வேண்டாம். எப்படி அவருக்கு கிடைக்கிறதை தெரிவிக்கணும்னா தேர்ந்து கட்டுவோம். எல்லாரும் தான் மாமியை நாங்களே எழுந்துக்கணுமான்னு கேட்டா எல்லாரும் தான் நானே எழுதுதான் போறேன். இன்னைக்கு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இப்ப யூடியூப்ல சிவானந்த லஹரி மாத்திரம் சொல்லலாம்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. சந்தர்ப்பம் வந்து அது புத்தகம் பார்த்துட்டு வியாக்கியானம் போறேன். அதனால வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சிவானந்த லஹரி ஒரே ஒரு ஸ்லோகத்தை மாத்திரம் ஒரு 5 நிமிஷம் எடுத்துன்னு பிரவச்சனம் வேணா முதல்ல இவர் சன்னதியிலிருந்து ஆரம்பிப்போம்னு ஒரு ஆசை. அதனாலதான் வந்து அந்த ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் கடைசி அபங்கத்துக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் சிவானந்த லஹரி ஒரே ஒரு ஸ்லோகத்தை மாத்திரம் அனுபவிச்சுட்டு மேல பூர்த்தி பண்ணலாம். அதனால இப்ப இருந்துட்டு இவன் அழகா ஸ்டெப்பு போட்டு ஆடுறாரு, எனக்கு இப்படி ஸ்டெப் போட்டு ஆடு வரலையே யாருமே வந்து கவலையே படாதோ. சில பேர் எல்லாமே உட்கார்ந்துட்டே ஆடுறாரு. நீங்க சும்மா நின்று தாளம் போட்டு உடம்ப கொஞ்சம் அசைச்சாலே போறோம். அதுதான் ஸ்டெப்.
எப்படி நர்த்தனம் ஆடணும்னு நம்மளுக்கு நாமத்தே பரமேஸ்வரன் தான். ஏன்னா அவர் நர்த்தனத்திலேருந்து நமக்கு உண்டானது தானே இந்த உலகம். அவர் சமீதியில நடனம் ஆடாம இருந்தா யாருக்கு தப்பு, யாருக்கு கேட்கும்? நர்த்தனா நம்மளுக்கு தான். இணைந்து ரொம்ப சந்தோஷம். அவர் மனசு குளிரும்படி நம்ம எல்லாருமா சேர்ந்து ஆடி பாடுறோம். பாண்டுருங்க 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 பாலகதா சாலா கலிகோட்டி பாலகதா சாலா கலிகோட்டி பாலகதா சாலா கலிகோட்டி ஹரிலே ஹரிஜன் வாரே ஹரிலே ஹரிஜன் வாரே நாமா தாபதா बोल पंढरीनाथ महाराज की மேல ஒரு 5 நிமிஷம் இந்த சிவானந்த லஹரி ஒரே ஒரு ஸ்லோகம் மாத்திரம் பார்த்துட்டு பூர்த்தி பண்ணீங்கன்னா ஒரு அபங்கத்தோட. இது மாதிரி சிவானந்த லஹரி சொல்லணும்னு எதேர்ச்சியா நம்ம ஆசிரமத்துல ஒரு பெரிய லைப்ரரி இருக்கு. அங்க தற்செயலா போறதெல்லாம் பார்த்தா சிவானந்த லஹரின்னு போட்டு வியாக்கியானத்தோட பகவத் பாதால் பண்ண புஸ்தகம் பார்த்த உடனே தோடிட்டு இதை நித்தியப்படி பிரவசனமா பண்ணி யூடியூப்ல கொடுக்கலாமேன்னு தோணுது. அதனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நாளா வந்து அந்த புஸ்தகம் தான் பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு இன்னைக்குதான் தோழித்து முதல்ல கபாலீஸ்வரர்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிக்கலாம் யூடியூப்ல. தேவாஜியே துவாரி உபாக்ஷண பரி தேனே முக்திச்சாரி சாதி இல்லையா. ஞானேஸ்வர மகாராஜ்னு நம்ம ஊர்ல எப்படி பகவத் பாதால் வந்து அத்வைதத்தை சித்தாந்தம் பண்ணி அத்வைதாச்சாரியாலா இருந்து எப்படி வந்து பாண்டுரங்கனை பார்த்ததுக்கும் பாண்டுரங்கனை பார்த்ததுக்கு அப்புறம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம், இந்த கடவுள் வந்து பகவான் வந்து அருவமா தான் இருந்தாலும் நினைச்சேன். இந்த அருவம் வந்து உருவமா இருக்கிறது வந்து பண்டரிபுரத்தில் தான். பாண்டுரங்கன் தான் வந்து பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். பரபிரம்மே ஒரு ரூபத்துல இருந்தா அதுதான் பாண்டுரங்கம் அப்படின்னு அவர் எப்படி வர்ணிச்சாரோ அதே மாதிரிதான் ஞானேஸ்வர மகாராஜ் வந்து ஒரு பெரிய
அத்வைதத்தை தான் ஸ்தாபனம் பண்ணணும் இல்லை. அப்படி இருக்கிறதே எப்போ பண்டரிபுரம் வந்தாரோ அப்படி பாண்டுரங்கனை தரிசனம் பண்ண உடனேவே அவருடைய முதல் அபங்கமே வந்து வேதலே ஹோமன தயாச்சியே கொடு க்ஷணபர விட்டல ருக்மணி நவி சம்பே. இத்தனை நாள் என்னுடைய வாழ்க்கை முழுக்க வியர்த்தமா போயிடுது. நான் இத்தனை நாள் பாண்டவங்களை பார்க்காம இருந்துட்டேன். பரபிரம்மம் முழுக்க இந்த லோகம் முழுக்க பரபிரம்மம் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்துட்டேன். லோகம் முழுக்க இருக்கிறது பரபிரம்மம் தான், அதனுடைய ஒரு சாயை தான் இருக்கு. பரபிரம்மம் எங்க இருக்கு, ஒரிஜினலா எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த பண்டரிபுரத்துல பாண்டவங்களாக தான் இருக்கு. இப்படி வந்து ஞானேஸ்வர மகாராஜ் உருகி முதல் அபங்கம் பாடுற தேவாச்சியே துவாரி. ஜனங்களே உங்களுக்கு ஒரே ஒரு உபதேசம் தான் பண்றேன், உபதேசம் கூட எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தான் கொடுக்குறேன். என்ன தெரியுமா, நீங்க வந்து உபா க்ஷணபரி, ஒரு க்ஷணம் வந்து அந்த பிராகாரத்துல வந்து நில்லுங்க. சரி, ஒரு நிமிஷம் கூட இல்ல, ஒரு க்ஷணம் தான், ஒரு செகண்ட் தான். சரி, ஒரு செகண்ட் வந்து நின்றுட்டா போயிடும், நம்மளுக்கு வந்து வைகுண்ட பிராப்தியே கிடைக்கிறது. எங்க நிக்கிறதுன்னா எல்லா இடத்துலயும் நின்னா கிடைச்சிருமா? எல்லா இடத்துலயும் நின்னா கிடைச்சிடாது. தேவாச்சியே துவாரி, பண்டரிபுரத்துல அந்த துவாரத்துல வந்து நிற்கணும். அப்படி நின்று ஒரே ஒரு செகண்ட் நில்லு, உபா க்ஷணபரி. அப்படி ஒரு செகண்ட் நீங்க நின்றுட்டேன்னா தேரே முக்தி சாரி சாதி, 4 விதமான முக்தியும் பகவான் உனக்கு கொடுத்துருவார். சாரோக்கியம், சாரூக்கியம், சாமீக்கியம், சாயுஜ்யம் சொல்லக்கூடிய 4 சாயுஜ்யத்தையும் பகவான் உனக்கு கொடுக்குறான். நீ தரிசனம் பண்ணிட்டு போன உடனேவே உங்ககிட்ட கொடுத்துருவார். உடனே நம்ம கேள்வி கேட்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துட்டு வர மாட்டோமா? அடுத்த நம்மளுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பூர்த்தி பண்ணாமே பகவானோட போயிட போறோமான்னா பகவான்கிட்ட போக மாட்டோம். இந்த லோகத்திலிருந்து எப்போ நம்ம வந்து நம்முடைய ஜீவன் முடியறதோ அப்போ வந்து வைகுண்டத்தை அடைவோம்னு ஞானேஸ்வர மகாராஜ் அதுவும் தேனே முக்தி சாரி 4 விதமான முக்தியை அடைவோம். ஏன்னா இந்த வைகுண்ட வர்ணனம் ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்றது, இந்த லோகத்துல இருக்கிறவன் வந்து முதல்ல விடுபடுறான் சாரோக்கியம், அவனுடைய லோகத்துக்கு போறோம். அடுத்தது என்னன்னா சாரூபியம், நம்ம பக்தன் அவன் பகவான். நம்ம துளசி மாலை போட்டு இருக்கோம், ருத்ராட்சம் போட்டு இருக்கோம், கோபி இருக்கோம், விபூதி இருக்கோம், இப்படி எந்த விதமான ஒரு சின்ன பேதமும் இல்லாம பகவான் எப்படி இருக்கானோ அப்படியே நம்மளும் மாறிடுவோம். சாரூபியம். சாமீபியம், பகவான் கிட்டக்க போவோம். அடுத்தது என்னன்னா பகவானோட ஒன்றாக சேரும். இதுதான் ஞானேஸ்வர மகாராஜ் சொல்ற தேனே முக்தி சாரி சாதி இல்லை. இப்பேற்பட்ட பாக்கியம் ஒரே ஒரு க்ஷணத்துல உனக்கு கிடைக்கிறது. அது என்னன்னா தேவாச்சியே துவாரி, பகவானுடைய துவாரத்துல போய் நீ நில்லு, பண்டரிபுரத்துல நெல்லு, உனக்கு கிடைச்சிடும்னு சொல்ற. இதுக்கு ஒரு படி மேல போய் நம்மளுடைய பகவத் பாதார் என்ன சொல்றாருன்னா, நீ அந்த லோகத்துக்கு போய் நீ அடையவே வேண்டாம்டா, உனக்கு இந்த லோகத்திலே பரமேஸ்வரன் உனக்கு கொடுத்துருவார். 4 விதமான முக்தியை சொல்ற. சாரூபியம் தவ பூஜனே சிவமகாதேவேதி சங்கீர்த்தனே. முதல் 28வது ஸ்லோகம். இதுக்கு 30 ஸ்லோகம் பார்த்திருக்கேன். எனக்கு திடீர்னு இன்னைக்கு இந்த ஸ்லோகம் தான் சொல்லணும்னு தோணித்து இந்த ஸ்லோகம் ஞாபகம் வந்தது. சாரூபியம், இந்த ஸ்லோகம் தான் முதல்ல இவர்கிட்ட கபாலீஸ்வரர்கிட்ட இந்த ஸ்லோகத்தை சமர்ப்பணம் பண்ணணும்னு தோணி. சாரூபியம் தவ பூஜனை, பரமேஸ்வரனை பூஜை பண்ண உட்கார்ந்துக்கிறோம். இது உட்கார்ந்துக்கிறதே என்ன ஆகுதுன்னா, நாம் வேற பரமேஸ்வரன் வேறங்கிற எந்த விதமான பேதமும் இருக்காது. இந்த கபாலீஸ்வரர் கோவில்ல பாருங்க, நெத்தி முழுக்க விபூதி எடுத்து எத்தனை பேர் சிவனடியா இருக்காங்க. பரமேஸ்வரன் அப்படி இருந்தார், பித்தா பிழைசூடி பெருமானி. அவர் வந்து அவர் வர்ணிக்கிறதே விபூதி முழுக்க தரிச்சிருந்திருக்கார். எதனால தரிச்சிருந்திருக்காருன்னா, நம்ம வந்து பகவானை சொல்ல மறந்துடுறோம், அவனுடைய நாமத்தை சொல்ல மறந்துடுறோம். வாழ்க்கை முழுக்க இப்படியே ஓடி போயிடுறது. நம்ம பகவானை மறந்துட்டும் இந்த ஜீவனும் போயிடுறது. ஜீவன் போனாலும் இவனுடைய கிருதாலத்தை இவன் வந்து உத்தாரணமாகணுமே, இவனை என்ன பண்ணலான்னு பரமேஸ்வரனுக்கு தோணி அந்த சாம்பல் எடுத்துட்டு பூசிட்டாவது அவன் கிருதார்த்தமாக மாட்டானா, அவனுடைய ஜென்மா சாப்பிடமாகாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த விபூதி எடுக்கிறார். சாதாரணமா தெரிஞ்சுக்க முடியும் விபூதி எல்லாம். கர்ணாமிதத்துல கர்ணாமிதாச்சாரியார் சைவாவயம் நகருதத்திர விசாரணீயம் ஒரு ஸ்லோகத்துல சொல்ற, நான் பரம கிருஷ்ண பக்தன் தான்,
ராதே ராதேன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். இருந்தாலும் என்னுடைய மனசுல யார் இருக்கா தெரியுமா? பரமேஸ்வரன் தான் இருக்கார். சைவாவையும் நாங்க எல்லாருமே சைவர்கள் தான். எல்லா மகாத்மாக்களுமே ஞானம் சித்திக்கணும்னா முதல்ல பரமேஸ்வரன் தான் பூஜை பண்றாரு. ஞானமிச்சேன் மகேஸ்வரா, இப்பேற்பட்ட ஞானதாதா தான் பரமேஸ்வரன். அப்படி பூஜை பண்ண உட்கார்ந்துக்கிறோம்னா சாரூபியம் தவ பூஜனே. அப்படி பூஜை பண்ண உட்கார்ந்துட்டோம்னா என்ன பண்ணணும்? தேவோ தேவாலய புரோக்தா ஜீவோ ஜீவ சனாதன ஹெஜேது அஜ்ஞான நிர்மால்யம் சோகம் பாவேன பூஜையேது. இது விதி வாக்கியம், விதி ஸ்லோகம். எப்படி ஒருத்தர் பூஜை பண்ணணும் பரமேஸ்வரனுங்கிறது தேகோ தேவாலய புரோக்தா. அவனுடைய தேகத்தையே தேவாலயமாக மாற்றணும், கோவிலாக மாற்றணும். மாற்றி ஜீவோ ஜீவ சனாதனா, நம்மளுடைய ஜீவன் எப்படி பரமாத்மாவுடைய சேர்றது, எப்படி பரமாத்மாவோட போய் சேரணும்ன்றத ஒரு பாவம் இருந்துட்டே இருக்கணும். எப்படியாவது என்ன உதாரணமாக பரமேஸ்வரா அப்படிங்கிற எண்ணம் இருந்துட்டே இருக்கும். பூஜை பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? சுவாமி கிட்ட இருக்கக்கூடிய நிர்மாலித்த ஒழுக்க நிறுத்தி கிளீன் பண்ணி எடுத்து வைப்போம். அது மாதிரி என்ன பண்ணணும்னா உட்கார்ந்து பூஜை பண்றதுக்கு முன்னாடி எஜேது அஜ்ஞான நிர்மால்யம், அவர்கிட்ட நிர்மாலியத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய கர்மசத்தங்களுக்கு நிர்மாலியத்தெல்லாம் எடுக்கணும். எஜேது அஜ்ஞான நிர்மால்யம் சோகம் பாவேன பூஜையேது. நான் சொல்றதுனால சோகம் பாவேன பூஜையேது. நீங்களே இந்த ஸ்லோகத்தை ஒரு பூஜை பண்றதுக்கு முன்னாடி சொல்லணும். சோகம் பாவேன பூஜையே, நீங்க சொல்றதா இருந்தா பூஜையேன்னு சொல்லணும். இன்னொருத்தருக்கு நீங்க சொல்றதா இருந்தா பூஜையேதுன்னு சொல்லணும். நாம் தான் பரமேஸ்வரன், அகம் பிரம்மாஸ்மி, சிவோகம் சிவோகம்னு சொல்லிட்டு தான் பூஜை பண்ணணும். சாரூபியம். அப்படி பூஜை பண்றதே என்ன ஆகும்னா விபூதி தரிச்சுப்போம், கழுத்துல ருத்ராட்சம் போட்டுப்போம். அது ருத்ராட்சம் தரிச்சுட்டா என்ன ஆகும்னா உங்களுக்கும் பரமேஸ்வரனுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. சாரூபியம். அப்ப என்ன ஆகுதுன்னா பரமேஸ்வரன் எப்படி இருக்காரோ அதே மாதிரி நம்மளையும் மாத்திருக்காரு. இதுதான் பகவத் பாதால் சொல்ற முதல் படியே நீ பரமேஸ்வரன் நீயும் ஒரே மாதிரி ஆயிடுறார். சாரூபியம் தவ பூஜனை சிவமகாதேவேதி சங்கீர்த்தனே. அடுத்தது சொல்றார் சிவமகாதேவேதி சங்கீர்த்தனே சாமீபியம். பூஜையை முடிச்சுட்டு பரமேஸ்வரா மகாதேவா சம்போ மகாதேவான்னு நம்ம பகவான் நாமத்தை சொல்லணும், பரமேஸ்வருடைய நாமத்தை சொல்லணும். சிவமகாதேவேதி சங்கீர்த்தனை இப்படி நாமத்தை சொல்றது, அந்த நாமத்துக்கு எப்பேற்பட்ட மகிமைன்னு ஸ்ரீமத் பாகவதத்துல வீர வைஷ்ணவ கிரந்தம் தான் ஸ்ரீமத் பாகவதம். அப்பேற்பட்ட பாகவதத்துல பரமேஸ்வரனுடைய மகாத்மிய சிவநாம வைபவம்னே ஒரு கட்டம் இருக்கு. அப்பேற்பட்ட கட்டத்துல சொல்றது எத்யக்ஷரம் நாம கிரேதம் ரிணாம் சகிருத் பிரசங்காது. நீ உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னுடைய மனசு அறிஞ்சு சொல்றியோ அறியாம சொல்றியோ பரமேஸ்வரனுடைய நாமத்தை ஒரு நாமத்தை நீ சொல்லிட்டேன்னா உன்னுடைய பாவம் முழுக்க நிவர்த்தி ஆயிடுது அப்படின்னு அம்பாள் சொல்றான். அவருடைய வாக்குதான் அந்த நாமத்துக்கு அப்பேற்பட்ட மகிமைன்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. இப்படி சிவமகாதேவேதி சங்கீர்த்தனே சாமி பகவன் நாமத்தை சொல்லிட்டு நாமமாகிற விமானத்துல பரமேஸ்வருடைய சமீபத்துல போகணும். சிவமகாதேவேதி சங்கீர்த்தனே சாமீபியம். அடுத்தது என்ன சொல்ற? சிவபக்தி தூரிய ஜனதா சாங்கத்திய சம்பாஷணே சாலோக்கியம். பரமேஸ்வரனுடைய பரிவாரம் இருக்கணும், பக்தால் முழுக்க இருக்கணும். இப்படி பக்தாள்கிட்ட போய் சேர்ந்து அவருடைய அடியார்கள்ட்ட முழுக்க நம்ம போய் சேர்ந்தோம்னா அவர்கள் என்ன கேட்க போறாங்க? சாப்பிட்டியா, தூங்கினியா, இன்னைக்கு ஐபிஎல் யாரு டாஸ்க், யார் வின் பண்ணா அப்படின்னு யாராவது கேட்க போறாங்க? இன்னைக்கு என்ன தேவாரம் பாடிங்க, இன்னைக்கு நாமத்தை சொன்னியா, இன்னைக்கு ஜபம் பண்ணியா, பாராயணம், இதை கேட்க போறாங்க. அப்பேற்பட்ட அடியார்களோட சேர்ந்தோம்னா அவர்கள் என்ன பண்றாருன்னா சிவபக்தி தூரிய ஜனதா சங்கத்திய, எப்போதும் இடைவிடாத பரமேஸ்வரனுடைய சரணத்தையே தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பக்தர்கள்ட்ட சங்கம் ஏற்பட்டதுன்னா சாலோக்கியம். அங்க இருக்க கைலாசம் இருக்கே அதுதான் பரமேஸ்வரன் இருக்கிற இடம்னு கிடையாது. இந்த அடியார் பெருமக்கள்லாம் எங்க இருக்காலோ அந்த சங்கத்துக்கு நம்ம போயிட்டோம்னா அதுதான் சாலோக்கியம். தூரிய ஜனதா சாங்கத்திய சாலோக்கியம். இப்படி
அவர்களுடைய சங்கம் ஏற்பட்டிருக்கு. அவர்கள் உபதேசம் பண்ணி என்ன பண்ணுவாங்க நம்மளுக்குன்னா, நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய எல்லா கல்மஷத்தையும் நிவர்த்தி பண்ணுவார், பாவத்தையும் நிவர்த்தி பண்ணுவார். நிவர்த்தி பண்ணிட்டு என்ன பண்ணிடுவார்னா, நம்மளுடைய மனசுல பரமேஸ்வரனை வந்து வச்சிருவோம், ஸ்தாபிப்பார். ஸ்தாபிச்சதுனால என்ன ஆகுதுன்னா, சாயுஜ்ய பிராப்தி இந்த லோகத்திலேயே உங்களுக்கு கிடைக்கிறது. நம்ம கேட்கலாம், பரமேஸ்வரன் வந்து எப்படி அந்த லோகத்துக்கு போகாம இங்கேயே வந்து எப்படி தர முடியும் அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்குதான் பகவத் பாதால் சொல்ற, ஆசுதோஷி மகேஸ்வரா, ஒரே ஒரு பில்வத்தை எடுத்து அவருடைய சிரஸ்ல வச்சுட்டோம்னா, அவர் வந்து நீ பின்னாடி பொறுமையா கைலாசத்துக்கு வா, அவசரமே இல்லை, ஆனா இந்த லோகத்துல நீ இருக்கிற தேவை, வாழற தேவை, உனக்கு கைலாச பிராப்தியை இந்த லோகத்திலேயே உனக்கு நான் கொடுத்துருவேன் அப்படின்னு. நம்மளுக்கு என்ன தேவையோ, மனசு ரீதியாக என்ன தேவையோ, பரமேஸ்வரனை எப்படி சேர முடியுமோ அதற்கு அருமையான ஒரு ஸ்லோகம் தான் இந்த சிவானந்த லஹரியில 28வது ஸ்லோகம். இதை நான் முதல்ல யூடியூப்ல சொல்றதுக்கு முன்னாடி இந்த கபாலீஸ்வரர்கிட்ட சொல்றதே ஒரு பெரிய பாக்கியம். இது மாதிரி சாயுஜ்யமா இந்த சாரோக்கியம், சாமீபியம், சாரோக்கியம், சாயுஜ்யம் நம்மளுக்கும் எப்போதும் கிடைக்கணும்னு அந்த பரமேஸ்வரன் கபாலீஸ்வரர் சரணானந்தத்திலேயே பிரார்த்தனை பண்ணிப்போம். மேல ஒரே ஒரு அபங்கம் பாடி பூர்த்தி பண்ணிடுவோம். ஹர ஹர நம பார்வதி பதையே மகாதேவா. बोला पुंडली कबरदा हरि रे गम्माजी, हरि रे कृष्णमाजी, हरि रे
நாமஸ்மரணம் கோவிந்தா